السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقولوا قولا سديدا. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அந்த ஏக நாயகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை கேட்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் பேசுவதையும் கேட்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, ஆர்வமூட்டுகிறது. இன்று நாம் ஓரளவுக்கு தவறான விஷயத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் மார்க்க விஷயங்களை நாம் அவ்வப்போது கேட்பது தான் ஒரு காரணம். சில விஷயங்கள் தவறுன்னு மனசில் அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் அது நம்ம அந்த தப்பின் பக்கம் செல்லாமல் இருக்கும். இஸ்லாம் மார்க்கத்தை கேட்பதை கட்டாயமாக்குவதற்காகத்தான் ஜும்மாவுடைய உரையவே அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அரை மணி நேரம் எதையும் நீ பேசாத, நீ யார்கிட்ட பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நீ பேசாத, குச்சை வச்சுக்கிட்டு நீ கீழே கூட விளையாடாத, மார்க்க உரை பேசுவதை நீ ஃபஸ்ட்டு கேளு. இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது, கேட்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சில மலக்குகள் இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த சபை கலையும் போது அவர்களும் கலைகிறார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். அனைத்தும் அறிந்தவனாக அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்? இந்த ஊரில் இந்த இடத்தில் இந்த மனிதர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள், அவர்களிடமிருந்து நான் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், அதுக்கு எதை ஆசை கொள்கிறார்கள்? சொர்க்கத்தை ஆசை கொள்கிறார்கள். அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? பார்த்திருந்தால் அவர்கள் இன்னும் அதிகம் அதை நன்மைகளை தேர்வார்கள். அவர்கள் எதை விட்டு விரண்டோடுகிறார்கள்? நரகத்தை விட்டு விரண்டோடுகிறார்கள், வெறுக்கிறார்கள். அதை பார்த்திருந்தால் அதை விட்டு தூரமாவதற்கான காரியங்களை அவர்கள் செய்வார்கள் என்று அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்ல, நீங்கள் சாட்சியாக இருங்கள். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நான் அவர்களுக்கு அளிப்பேன். எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்களோ அதை விட்டும் நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இப்போது மார்க்க சபைகளில் கேட்பதில் ஒரு நன்மை இருக்குது. கேட்கத்தான் அந்த உள்ளம் பக்குவப்படும். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ உட்கார்ந்து கேட்குற ஒரு பழக்கத்தை, ஒரு ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ் அதற்காக நம்மளுடைய உள்ளத்தை விரிவாக்கி தரணும். அல்லாஹ் யாருக்கு நலவே நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே இத்தகைய தன்னுடைய செய்திகளை அவன் கொண்டு போய் சேர்க்கிறான். தொழுகைக்கு வருவாங்க, தொழுது முடித்தோன்னே போயிடுவாங்க, பெரிய வேலை இருக்காது, இருந்தாலும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாம் இருக்கும். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும் அவன் வழங்கக்கூடியவனாக இருக்கான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைப்பதை பற்றி
பேசுகிறான். மலக்குகள்கிட்டையும் இந்த மனித படைப்பை பற்றி பேசும்போது அவர்கள் சொல்கிறாங்க, நான் என்னுடைய கலீஃபாவை, என்னுடைய பிரதிநிதியை நான் இந்த உலகில் படைக்கப் போகிறேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதர்களையா நீ படைக்கப் போகிறாய் அப்படின்னு மலக்குகள் கேட்குறாங்க. நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவனாக இருக்கிறேன், எனக்கு தெரியும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை படைக்கிறத பற்றி சொல்லும்பொழுது என்னுடைய கலீஃபா, பிரதிநிதி என்பதான வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறார். நம்மிடமிருந்து அல்லாஹ் அவனுக்குரிய அவங்ககிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மகிட்டையும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசை கொள்கிறான். தன்னுடைய படைப்பாகிய மனிதனிடமும் தன்னிடம் இருப்பதை போன்ற சில குணநலங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான், விரும்புகிறான். அந்த ஆசையை அல்லாஹ் தன்னுடைய படைப்பாகிய மலக்குகள்கிட்ட எதிர்பார்க்கல, வேற ஜீவராசிகள்கிட்ட எதிர்பார்க்கல, மனிதர்களிடம் நல்லா எதிர்பார்க்கிறான். அதில் சில தன்மைகள் என்ன அப்படின்னா, மன்னிக்கிற தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்க. போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட போயிட்டு திரும்பி வராங்க. ஒரு இடத்துல சுயதேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய அந்த போருக்கு சென்ற அந்த கூட்டம் ஒரு இடத்துல தங்குது. தங்கிட்டு பார்க்கும்போது இப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல் எடை குறைவானவர்களாகவும் சிறுவயது உடையவர்களாகவும் இருந்த காரணத்தினால் இருக்கிறார். அன்னை அவர்கள் இறங்கி தன்னுடைய சுயதேவையை பூர்த்தி செய்வதற்காக போயிட்டு பூர்த்தி செஞ்சுட்டு திரும்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க, அவங்க கழுத்தில் உள்ள முத்து மாலையை காணும். அப்போ அந்த மாலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அதை தேடிக்கிட்டு போகிறாங்க. வந்திருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க, சுயதேவையை பூர்த்தி செய்வதற்காக போயிட்டு திரும்பி வந்துட்டாங்கங்கிற நினைப்புல அந்த கூண்டு, அதான் சொன்னேன், அவங்க உடல் எடை குறைவானவர்களாக மெலிந்தவர்களாக இருந்ததுனால உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே தூக்கி ஒட்டகத்து மேலே வைக்கிறாங்க, வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பழக்கம் உண்டு, எப்போவுமே அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் வேறு ஒருவரை அனுப்பி அங்கே ஏதாச்சும் விடுபட்டு இருந்தால் அதை கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி அனுப்புவார். அந்த மாதிரி ஒரு நபித்தோழர் திரும்பி வராரு. அவர் தூரத்துலேருந்து வரும்போதே பார்க்குறாரு, தெரியுது ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை அவர்களுக்கும் தெரியும், இதுபோல் ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்கன்னு தெரியும். அன்னை அவர்களும் அந்த கல்லு மேலே அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றுமே பண்ணல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு மட்டும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த ஒட்டகத்தை அமர வைக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மேலே ஏறி உட்கார்றாங்க. அந்த ஒட்டகத்தை அவர் இழுத்து கொண்டு மதீனாவுக்கு வந்து விடுகிறார். இதான் நடந்த சம்பவம். ஆனால் மதீனாவில் சில பேச்சுக்கள், அவதூறுகள் கிளம்ப ஆரம்பிக்குது. எப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இருப்பதை போன்று அன்னை அவர்களுடைய கற்பின் மீது களங்கம் சுமத்தி அவதூறுகள் மதீனாவிலே பரவ ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் அது தருது. அந்த நேரத்தில் இந்த அவதூறை பரப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பொருளாதாரத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது உள்ள அந்த அவதூறுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அப்போது நாட்கள் கடக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆனில் ஆயத்தை இறக்குறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பு ஒழுக்கம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். ஆயத்தை இறக்கணுன்னே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இனிமேல் இவருக்கு பொருளாதார உதவி செய்ய மாட்டேன். ஏன்னா தாங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் வீட்டு பெண்ணு மேலேயே, அதுவும் அவருடைய கற்பின் மீது
களங்கம் ஒருத்தர் சுமத்துவார்னா ஒரு தந்தையாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். அதை வச்சு தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நான் இனிமேல் இவருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான், அவர்களை நீங்கள் மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் கேட்குற கேள்வி என்னன்னா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ மாற்றமான காரியங்கள் செய்றீங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாமளும் அதை தான் விரும்புகிறோம். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நம்மளுடைய மரணம் இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு நாமளும் விரும்புகிறோம். அதான் விரும்புகிறோம். நாம பாவ மன்னிப்பை விரும்பும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் அவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? அடுத்தவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. என்ன இன்னைக்கு அந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கா? நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி, நமக்கு பேசிய வார்த்தைகள், இதுகளை மன்னிக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கா? மனசு எப்படி இருக்குன்னா குப்பை மாதிரி இருக்கு மனசு. அடுத்தவங்க பேசினது, அடுத்தவங்க திட்டுனது, எனக்கு அவன் மரியாதை கொடுக்கல, எனக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல, என்கிட்ட அவன் பேசலை, அவன் மேலே தான் தப்பு. சரி, இருண்டு போட்டுமே. இங்கே அவதூறு சுமத்தினவங்க மேலே யார் மேலே தப்பு? நல்லா தெரியுதா, அவன் மேலே தான் தப்பு. ஆனால் அல்லாஹ் யாரை பார்த்து கேட்குறான்? எந்த குற்றமும் செய்யாத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்குறான், அல்லாஹ் நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? நம்முடைய உறவுகள்ல இன்னைக்கு அவங்க செய்திட்ட அந்த காரியத்தை மனசிலேயே போட்டு புழிஞ்சுக்கிட்டு எவ்வளவு உறவுகளை முறித்து கொண்டு வாழ்கிறோம். நாம் உறவு இல்லை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில உறவு இல்லை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில உறவு இல்லை, பேசிக்கிறது இல்லை, எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என் வீட்டு இடத்த ஒரு அடியை இந்த பக்கம் தள்ளி எடுத்துக்கிட்டாங்க, 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. உறவுகள் மத்தியிலேயே அந்த மன்னிக்கிற தன்மையை நாம ஏற்படுத்திக் கொள்வதில்லையே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நண்பர்கள்ட்ட கூட போகல, மற்ற மனிதர்கள்ட்ட போகல, ஃபர்ஸ்ட் உறவுகள்லேருந்து ஆரம்பிக்கும். ரத்த உறவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உறவை படைக்கிறான். உறவை படைத்தவுடன் அந்த உறவு அல்லாஹ்வுடைய அரிசை அப்படியே பிடித்து கொண்டு நிற்குது. பிடிச்சிக்கிட்டு அப்படியே அல்லாஹ்வை பார்த்துட்டே நிற்குது. அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் பொருள். அது மீண்டும் அப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான், கொஞ்சம் பொருள். இல்லை, அது பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. அல்லாஹ் சொல்கிறான், உன்னை இணைத்துக் கொள்பவர்களை நானும் இணைத்துக் கொள்வேன், உன்னை துண்டித்து விடுபவரை நானும் துண்டித்து விடுவேன். இது உனக்கு போதுமானதாக இல்லையா? உன்னை யார் இணைத்துக் கொள்வார்களோ அவர்களை நானும் இணைத்துக் கொள்வேன், உன்னை எவர்கள் துண்டித்து விடுவார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன். இது உனக்கு போதுமானதாக இல்லையா? யாரெல்லாம் இது எனக்கு போதுமானது என்று உறவு கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உறவுகளில் தான் இன்னைக்கு எவ்வளவு பிளவுகள், எவ்வளவு அதில் விரிசல்கள். சலாம் சொல்றதுல விரிசல்கள். முகம் பார்த்து சலாம் சொல்ல மாட்டோம், பேசிக்கிறது கிடையாது. எனக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், பேசிக்கிறது கிடையாது, சலாம் சொல்றது கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு குப்பைகளாக நம்முடைய உள்ளத்தை நாம் அப்படியே குப்பை கூலமாக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தின் மீது ஒரு பாலத்தை அமைப்பான். கூட சிராத்துல் முஸ்தகீம் பாலம் முடியை விட மெல்லிதாக இருக்கும் அப்படின்னா வியாக்கியானம் கொடுப்பாங்க. அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. முடியை விட மெல்லிதாக இருக்கும், அதுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அப்படிலாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அல்லாஹ் நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைப்பான். அந்த பாலத்தை கடக்காமல் எவரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த பாலத்தில்
ஜாதான் என்கின்ற பகுதியில் வளரக்கூடிய கருவேல மரத்தில் முட்களை போன்று அங்கே முட்கள் இருக்கும், கொக்கிகள் இருக்கும். அது கொக்கிகள் அவர்களை பிடித்து இழுக்க ஆரம்பிக்கும். சில பேர் மின்னல் வெட்டுவதை போன்று கிடப்பார்கள், ஒட்டகத்தினுடைய வேகத்திலே, குதிரையினுடைய வேகத்திலே. சில பேர் தவழ்ந்து உடம்பு முழுக்க இரத்த காயத்துடன் அவர்கள் அங்கே இருந்து அந்த பாலத்தை கடப்பார்கள். சில பேர் கடக்க முடியாம நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் அந்த நாட்களில் கதறுவார்கள், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்று என்று நபிமார்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பு, மிக சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அல்லாஹ் எத்தனையோ சமுதாயத்திற்கு தூதர்களை அனுப்பியிருக்கிறான்னு சொல்றோம். சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது, நாம் தூதர்களுக்கு இடையில எந்த பாரபட்சமும் காட்ட மாட்டோம், அப்படிதான் இருக்கும். நான் இந்த தூதர் உயர்ந்தவர், இந்த தூதர் சிறப்பு இல்லாதவர். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவரும் சிறந்தவர்கள். சில பேர் கூட்டமாக வந்து நிற்பாங்க, சில பேர் சொற்ப நபர்களோட வந்து நிற்பாங்க, சில பேர் யாருமே அவர்களை பின்பற்றாமல் ஒத்த ஆளாக வந்து நிற்பாங்க. ஒத்த ஆளாக நிற்கிறதுனால அவங்க சிறப்பு இல்லாதவங்க கிடையாது, பெரும் கூட்டத்தோடு வர்றதுனால அவர்கள் சிறப்பானவர்களும் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள், மனித படைப்புகளில் சிறந்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள், அந்த தூதர்கள் நாளைக்கு கதறுவார்கள், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்றுன்னு அந்த தூதர்கள் நாளைக்கு கதறுவார்கள். நம்மளுடைய நிலை ரொம்ப அலட்சியமா இருக்கும். வாழ்க்கையில நமக்கெல்லாம் ரொம்ப அலட்சிய போக்கு, மறுமையுடைய விஷயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலட்சிய போக்குங்கிறது அவ்வளோ பெரிய அலட்சிய போக்கு, ரொம்ப அசால்ட்டு, ரொம்ப அலட்சிய போக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரையை பற்றி யோசிக்க சொல்றாங்க. ஜனாசாவை கொண்டு போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு பார்க்குறோம், அங்கே மட்டுக்கு குழியில் மண்ணை போட்டு பேசிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை குழியில் கொண்டு போய் வச்சா அந்த கபரு எந்த ஜனாசாவாக இருந்தாலும் அது நெருக்கும். இரு விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய அளவிற்கு ஒரு ஜனாசாவை அந்த கபரு நெருக்கும். நல்லடியார்களாக இருந்தால் அந்த கபரு மீண்டும் அது விலகி அவருக்கு இடம் கொடுக்கும். கெட்டடியாராக இருந்தால் அது நெருக்கம் அவருக்கு தொடரும். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றான், 2 விலா எலும்பும் ஒன்னோடு ஒன்று இப்படி சேர்க்கிற அளவுக்கு நெருக்கும். அந்த மாதிரியான நெருக்கத்தை நாமளும் எதிர்கொள்ள போகிறோம். நமக்கும் அது உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நாமளும் அதை எதிர்கொள்ள போகிறோம். தனிமையில் இருக்க போகிறோம். என்ன தயாரிப்பை நாம் வச்சிருக்கிறோம்? நான் இணை வைக்கல, நான் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் கூட, அல்லாஹ் சிந்தனையை உள்ளத்தில் கொடுத்துருக்கிறான், மிகப்பெரிய விஷயம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு போர்க்களத்திற்காக போறாங்க. ரொம்ப போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அங்கே அந்த வாகன பற்றாக்குறை, அதிகமான குதிரைகளும் ஒட்டர்களும் இல்லை, போக வேண்டிய தூரமும் ரொம்ப தூரம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிர்ணயம் பண்ணுறாங்க. எப்படின்னா, 2 பேர் ஒட்டகத்தில் உட்காந்துக்கணும், ஒருத்தவங்க ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 3 பேர் ஒட்டகத்தில் உட்காரக்கூடாது. ரசூலுல்லாஹ் தங்களுக்கும் அதே மாதிரி நிர்ணயிக்கிறாங்க. எப்படின்னா, 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேலே, இன்னொரு சஹாபி இருக்கிறாரு, ஒரு சஹாபி கீழே என்ன பண்ணுறாரு, பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கார். அடுத்த டைம் வருது, ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துருந்த அந்த சஹாபி கீழே இறங்கிடுறார், கீழே நடந்து வந்த சஹாபி மேலே ஏறுறார், ஒட்டகத்து மேலே நடந்து போகிறார். அடுத்த டர்ன் ரசூலுல்லாஹ்வுடைய டர்ன், ரசூலுல்லாஹ் கீழே இறங்கணும், இந்த 2 சஹாபாக்களும் மேலே உட்காரணும். இதுதான் டர்ன். அந்த 2 சஹாபாக்களும் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் போய் நடக்கிறதா, நீங்கள் மேலேயே உட்காருங்க,
நாங்கள் உங்களுக்காக நடக்கணும். யாரை சொல்ல, நீங்கள் நடக்க வேணாம் அப்படிங்கிறார். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நன்மைகளில் நான் ஒன்றும் தேவையற்றவனாக இல்லையே. உங்களுக்கெல்லாம் நன்மை வேணும், எனக்கு நன்மை வேண்டாம் அப்படிங்கிற நிலை கிடையாது. எனக்கும் நன்மை வேணும். நன்மைகளில் நான் தேவையற்றவனாக இல்லை. எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கேன், எனக்கு நன்மையெல்லாம் போதும் அப்படிங்கிற நிலையில் நான் இல்லை. நானும் நன்மைகளில் தேவை உடையவனாகவே நான் இருக்கிறேன். எனக்கு நன்மை வேணும். ரசூலா நடக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் போதுங்கிற எண்ணத்திற்கு நாம் போதும்னு ஆகி போயிடுறோம். இப்போ இந்த பாலத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறாங்க, அந்த பாலத்தில் வழுக்கி விடாமல் தடுப்பது எதுவாக இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் விஸ்வநாதன் சொல்கிறாங்க, உறவு அவரை அந்த நரகத்திலே விழுந்து விடாமல் அந்த பாலத்தினுடைய இரு மதில் சுவர்களை போல அரண்களாக இருந்து அவரை காப்பாற்றும். எவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உறவை பேணி வாழ்ந்திருப்பாரோ அவரை அந்த உறவு நாளை மறுமையில் அந்த பாலத்திலிருந்து வழுக்கி நரகத்திலே விழுந்து விடாமல் அவரை அது தடுக்கும். அவருடைய தூதர்கிட்ட ஒரு சஹாபி போய் கேட்குறாங்க, யார சொல்லலாம், உறவை பேணுமாறு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர்கள் எனக்கு தீமையை தானே செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் உனக்கு தீமையே செய்தாலும் நீ அவர்களுடன் உறவை பேணு. நீ உறவை பேணி கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீ அவர்களுடைய வாயிலை மண்ணை தான் போட்டு கொண்டிருக்கிறார். உன் பக்கம் ரைட்டு இருக்கட்டும், உன் பக்கம் நல்லது இருக்கட்டும், அவங்க தான் தப்பு செய்கிறாங்க, நீ அவங்களோட சேர்ந்து அதுக்காக வேண்டி நீ உறவை துண்டித்து விடாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. உறவு துண்டிக்கிறதுங்கிறது எதில் வருது? ஒரு சின்ன விஷயத்திற்காக, மனக்கசப்புக்காக அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வரதில்லை. அத்தா அம்மாட்ட வரதில்லை, குடும்பத்துக்குள்ளேயே வரதில்லை, மன்னிக்கிற தன்மை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்கு அநீதி இழைச்சவங்களை கூட மன்னிச்சாங்க. ஒரு யூத பெண்மணி ஒரு ரொட்டியில் விஷத்தை வச்சு கொடுத்துட்றாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய தொண்டையில் அவர்களுடைய மரணம் வரைக்கும் அவர்களுக்கு அது தொல்லையை கொடுத்தது. ரசூலுல்லாஹ் அதை பழி தீர்க்க சொல்லுது. மன்னிக்கத்தான் சொன்னாங்க, மன்னிச்சு விட்டுடுங்க, போகட்டும், விடுங்க. அந்த தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் தான் சொல்கிறான், நான் ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசை கொள்கிறேன்னா அது இந்த தூதர் மாதிரி இருக்கணும். இவரை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. இவர் இப்படி இருக்காருன்னா இதே போல் நீங்களும் இருங்க. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறார். மன்னிக்கிற தன்மை நம்மள்கிட்ட வரும். நாம் திரும்பியும் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அடுத்தவங்களை மன்னிங்க, அடுத்தவங்களுக்கு குறைகளை பொறுத்து கொள்ளுங்கள். கஷ்டம்தான். பொறுமைங்கிறது இருக்கே ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். ரொம்ப இதுவாக வரும். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்வோட உதவி சேருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். பொறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பொறுமையும் நம்மள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அன்பிற்கினே சகோதர சகோதரிகளை, இந்த நல்ல பழக்கம் நம்மக்கிட்ட வரணும். இஸ்லாம் சொல்லிட்டு சொன்னால் வெறுமனே நாங்கள் களிமா வச்சோம்னா தொழுதும் இதோடு மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பண்புகளை பார்த்து தான் எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்க. உங்களுடைய நற்பண்புகள் தான் நாளைக்கு மீசானில் அதிக கனமுடைய தெராசினை அதிக கனமுடையதாக இருக்கும். தன்னுடைய நற்பண்புகள், நல்ல பண்புகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள் நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்று ஒரு தன்மையாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹ் இந்த பூமியில்
உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் உணவளிக்கிறான். தன்னை ஏற்றுக்கொண்டவருக்கும் உணவளிப்பான், தன்னை மறுக்கக்கூடியவர்களுக்கும் உணவளிப்பான், அல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களுக்கும் உணவளிப்பான். எல்லாருக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அலிஸ்லாசனம் கேட்குறாங்க, யார சொல்லலாம் இஸ்லாத்தில் சிறந்தது எது கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நீ பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவதும் இஸ்லாத்தில் சிறந்த செயல். பசித்தவருக்கு உணவளிப்பது அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா தாங்கிட்டே ஒன்றும் இல்லைன்னா கூட அது அந்த கொடுக்குற பழக்கத்தை தன்மையில் உடையது. இந்த சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி வராங்க, யாசகம் கேட்டு வராங்க, கையில் 2 பெண் குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு வராங்க. அன்னை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீடு முழுக்க தேடினேன். வீடு என்ன பெரிய மாட மாளிகையா? ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வந்து காலை மடக்கிக்கணும். காலை நீட்டி வச்சுருந்தாங்கன்னா சரிதா செய்ய முடியாது. அவ்வளோ பெருசு தான் வீடு முழுக்க தேடினேன். யாரை சொல்லலாம், வீட்டில் 3 பேரித்தம்பழம் இருந்தது. எவ்வளோ பெருசா? நம்ம வீட்டிலலாம் சாதாரணமாக 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு சாதாரணமாக 1 கிலோ வச்சுருக்கோம். அரிசி குறைஞ்சது ஒரு 10 கிலோ 20 கிலோ வச்சும் குறைஞ்சது அரிசி இருக்கும். சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கும், கோதுமை இருக்கும், பருப்பு இருக்கும், எல்லா மளிகை ஜாமான் எல்லாமும் போட்டு வச்சுருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியினுடைய வீட்டில் தேடுறாங்களாம் சாப்பிட்றதுக்கு 3 பேரிச்சம்பழம் இருந்துச்சான். அன்னை அவர்கள் இப்படி தான் சொல்கிறாங்க. அதை அந்த பெண்மணியை கொடுத்தேன். அதை அவள் இந்த 2 பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் மீதமொன்றம் அவளிடம் இருந்தது. அந்த குழந்தைகள் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அவளிடம் அந்த பேரிச்சம்பழத்தை கேட்டது. அந்த தாய் அதையும் 2ஆக பிரித்து 2 பேருக்கும் கொடுத்தாள். இந்த பெண்ணுடைய அன்பை கண்டு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் சொல்லுவாங்க. அப்போது எதுவுமே இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிற அந்த 3 பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னா வந்து கேட்டதை எடுத்து கொடுத்த அந்த குணம் தான் அல்லாஹ்வுக்கு அந்த பிரியமான குணம். இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் எப்படி தெரியுங்களா, முசாஃபர் யாராச்சும் ஒருத்தவங்க பெல் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு வரக்கூடிய கோபம் இருக்குது. அப்படி ஒரு கோபம். ஏன் கத்தி கேட்க மாட்டீங்களோ, பெல் அடிச்சு தான் கூப்பிடுவீங்களோ? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை கூப்பிடுவான். கூப்பிட்டு, ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு கேட்டேனே, நீ எனக்கு சாப்பாடு தரலையே. மனிதன் சொல்லுவானா, யாரெல்லாம் நீனே உலகத்திற்கும் உணவளிக்கக்கூடியவன், நீ சாப்பாடு கேட்டு நான் எப்படி சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், நீ எப்படி? அல்லாஹ் சொல்லுவானா, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மனிதர் உன்னிடம் வந்து உணவு கேட்டார், நீ அவருக்கு உணவளித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். இப்போ வந்தது அல்லாவா? அல்லாலாம் கிடையாது. வந்தது அல்லாலாம் கிடையாது. அந்த மனிதருக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கண்டிருப்பாய். அதுதான் இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அங்கே நீ கண்டிருப்பாய். சுசலாசலம் சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதனை கூப்பிடுவாங்க, நான் ஆதமுடைய மகனை, நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், எனக்கு தண்ணீர் தரலையே. யா அல்லாஹ், உனக்கு எப்படி? நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உன்னிடம் வந்து ஒரு மனிதர் தண்ணீர் கேட்டார், அவருக்கு நீ தண்ணீர் அளித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். இப்போ என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் போகிற இடத்துல பசின்னு ஏதாச்சும் காதில் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாச்சும் கொடுத்துருங்க. ஏதாச்சும் கொடுத்துருங்க. கையில் உள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு பிஸ்கட்டோ இல்லை தாராளமாகவே கொடுங்க. இவன் யார், இவன் என்ன பண்ணுவான், இவன் சாப்பிடுவானா, இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன, நமக்கு எதுக்கு அந்த இதெல்லாம்? அல்லாஹ் யாருக்கும் அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணியெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து யாருக்கும் உணவளிக்கிறது இல்லையே. அவன் நிரப்பமாக அவன் உணவளிக்கிறான். நமக்கு என்ன வந்துச்சு? நாம் கொடுக்குற அந்த 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்காக நாம் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி ஏன் கொடுக்கணும்? கொடுக்கறது என்னுடைய கடமை, நான் கொடுக்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். நான் அவர் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வேன் என்று நினைத்திருந்தார். அவர் இரவிலே போய் ஒரு தர்மத்தை செய்துவிட்டு வந்து விடுகிறார்.
மறுநாள் காலையில் மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள், ஒரு திருடனுடைய கையில் யாரோ ஒரு பெரும் செல்வத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார். இவருக்கு மனசுக்கு வேதனை, நாம் திருடன் கையில் போய் கொடுத்து விட்டோமே காசை, யாரோ ஒருத்தோட கொடுக்கணும்னு நினச்சி இருட்டில் போய் கொடுத்த காசில் திருடன்கிட்ட கொடுத்துட்டேன். மறுநாளில் போய் கொடுப்போன்னு சொல்லிட்டு போகிறார், ஒரு விபச்சாரிகளுடைய கையில் கொடுத்துட்டு இருக்கிறார். மறுநாள் போய் இதே போல் கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஒரு பெரும் கஞ்சனுடைய கையில் கொண்டு போய் கொடுத்து விடுகிறார். இவருக்கு நீயத்து கொடுக்கணுங்கிற எண்ணம், ஆனால் கொடுத்ததெல்லாம் எப்படி ஆகி போச்சு? திருடன் கையிலையும் விபச்சாரி கையிலையும் கஞ்சனுடைய கையிலையும் ஆகி போச்சு. அண்ணனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த திருடன் அதற்கு பிறகு இறைவன் எனக்கு இப்படி ஒரு பொருளாதாரத்தை அவன் எனக்கு வழங்குவான் என்றால் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பானா, நான் ஏன் திருடன்? அவன் திருட்டை விட்டு விடுகிறான், விபச்சாரி விபச்சார தொழிலை விட்டு விடுகிறான், கஞ்சன் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும்போது நான் ஏன் கஞ்சத்தனமாக இருக்க வேண்டும் என்று அவன் தாராள மனப்பான்மையுடையவனாக அவன் மாறி விடுகின்றான். பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, இவருக்கு கொடுத்தது மட்டும்தான் இவருக்கு தெரியும். இப்போ நாம எப்படி இருக்கணும்னா, கேட்குறாங்களா கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் 7 வகையான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அரிஷுடைய நிழலில் நிற்பார்கள். 7 வகையான மனிதர்கள். அதில் ஒருத்தர் யாருன்னா, வலக்கை கொடுப்பதை இடக்கை அறியாத வண்ணம் தர்மம் செய்தவர், யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிறவர். படோபகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சது, அந்த பழக்கம்லாம் இல்லாமல் தான் கொடுத்ததே தெரியாத அளவுக்கு கொடுத்த ஒரு மனிதர். இவர் எங்கே இருப்பார்? மக்கள் அனைவரும் வெயிலில் போய் நிற்கிற நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலில் நிற்பார். அங்கேயும் அல்லாஹ் அரிசுடைய நிழலில் ஸ்பெஷல் வச்சுட்டான்னு வைங்க, அப்புறம் அதை விட சிறந்தது என்ன இருக்குது? யார்? ரகசியமாக அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தவர்கள். நீங்களே யோசிங்க, இன்னைக்கு அனாதைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நானும் அனாதைகளை ஆதரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு 2 விரலை நீட்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அனாதைகளை பராமரிப்பவரும். அனாதைன்னா யார்? தாயும் தந்தையும் இல்லாதவர்கள் தான், அவர்கள் அனாதைகள் தான். தந்தை இல்லாதவர்களும் அனாதைகள், தந்தை இல்லாத குழந்தைகளும் அனாதைகள். இன்னைக்கு எத்தனையோ நம்ம சரௌண்டிங்கில் உள்ள குடும்பங்கள் கணவன் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெண் அந்த குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆண் குடும்பத்தை நடத்துறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்போது, ஒரு பெண் வருமானம் பாதிக்கப்பட்ட நிலத்தில் ஒரு குடும்பத்தை நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். யாரையோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அண்ணனையோ தம்பியோ அத்தாவையோ சொந்தக்காரங்களையோ. இல்லை ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ கிடைச்சிட போகுது அந்த பெண்ணுக்கு? ஆண் வேலைக்கு போனாலே இன்றைக்கி சரியான சம்பளங்கள் கிடைக்கிறது. பெண்ணு போனாங்கன்னா 5000 தரேன், 8000 தரேன், 6000 தரேன். இந்த காலத்தில் அதெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி யாராச்சும் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கிறதா? இருக்குதுன்னொடனே ஒரு ஆண் உடனே என்ன பண்ணக்கூடாது, அந்த பெண்ணுக்கு ஃபோனை பண்ணி என்னம்மா எப்படி இருக்கீங்க, போகிறீங்க வரீங்க, எப்படி குடும்பம் நடத்துறீங்க, போகிறீங்க வரீங்க, பொருளாதாரத்தை பேசக்கூடாது. ஏன்னா அது தவறான பேச்சுக்களுக்கும் தவறான நடைமுறைகளுக்கும் இழுத்து செல்லும். அப்படி நமக்கு தெரியுதுன்னா, நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆணாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணால் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கும். மனைவியை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு எப்படி இருக்கீங்க, போகிறீங்க வரீங்க, என்ன அதுன்னு விசாரிச்சுட்டு நிரப்பமாக கொடுத்துக்குவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறான்னா நிரப்பமாக கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் தனது செல்வத்தை விட தன்னுடைய வாரிசுகளின் செல்வத்தின் மீதே ரொம்ப ஆசையுடையவனாக இருக்கிறார். யார் சொல்லலாம்? வாரிசுகளுடைய செல்வத்தின் மீது நாங்கள் எப்படி ஆசையுடையவர்களாக இருப்போம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இறந்து விட்டால் எந்த செல்வத்தை விட்டு செல்கிறீர்களோ அது உங்களுடைய வாரிசுகளுக்கு உரியது. உங்களுக்கு உரிய செல்வம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் மறுமைக்காக வேண்டி நீங்கள் எதை சேர்த்து அனுப்பியிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு உரியது.
நாம வசிக்கக்கூடிய காலத்தில் நேரத்தில் எதை நாம் செலவு பண்ணுறோமோ அதுதான் நமக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு அடியார் அவர் சொல்கிறார், நான் மேகத்திலிருந்து ஒரு சப்தத்தை கேட்டேன், இன்ன இடத்திற்கு போ என்று அந்த மேகத்திற்கு ஒரு சப்தத்தை கேட்டேன், நான் அதில் சென்றேன், அந்த மேகம் ஒரு இடத்திற்கு சென்றது, அந்த மேகம் ஒரு இடத்தில் மழை பொழிந்தது, அது ஓடையில் ஓடி அது இந்த நபருடைய வயலுக்கு அது சென்றது. இது பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த மழை பெஞ்சு வர மாதிரி வருது, அப்படி என்ன நீங்கள் நல்ல அமல் செய்வீங்க? அவர் கேட்கும்போது அவரை சொல்கிறார், அப்படி எனக்கு மேகத்திலேருந்து வந்துச்சான்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் எனக்குன்னு ஒரு பாலிசி ஒன்று வச்சுருக்கேன். என்னன்னா அல்லாஹ் எனக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுக்குறானோ அதை 3 பங்காக பங்கிடுவேன். ஒன்றை எனக்கு வைத்துக் கொள்வேன், ஒன்றை என்னுடைய மறு முதலீட்டுக்காக அதை வைத்துக் கொள்வேன், மீண்டும் விவசாயம் பார்க்கணும்ல, மறு முதலீட்டுக்காக வைத்துக் கொள்வேன், ஒன்றை நான் தான தர்மம் செய்தேன். ஆதமுடைய மகனே, நீ கொடு, உனக்கு நானே செலவழிக்கிறேன். அல்லாஹ் அதான் சொல்றேன், நீ கொடு, உனக்கு நானே செலவழிக்கின்றேன். மற்றதெல்லாம் எப்படின்னா வட்டியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான், தர்மங்களை வளர்க்கின்றான். வட்டிங்கிறது காசு வர மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் அதை அழிக்கிறேங்கிறான். தர்மங்கிறது நான் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஜம்ஜம் கிணறு இருக்கு, ஒரு நாளைக்கு 10,000 பேர் 1,00,000 பேர் மக்கள் அங்கேருந்து குடிக்கிறாங்க, என்னைக்காச்சும் வத்தி போச்சா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் அதான் சொல்கிறான், நான் தருகிறேன்னு சொல்கிறோம். அப்போ கொடுக்கிறத நிரப்பமான முறையில் கொடுங்க. ஒரு குடும்பத்துக்கு போறீங்களா, நிரப்பமாக கொண்டு போய் கொடுங்க. அப்படி இல்லையா, ஒரு மளிகை கடையில் இப்போ ஒரு 2,000 ரூபாய்க்கு இல்லாட்டி ஒரு 3,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமானை போட்டு நீ இந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுங்க. இது என்ன ஆகும், நல்ல நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். இது எல்லாம் இந்த போன்ற உள்ள ஒரு நல்ல பழக்கங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். இஸ்லாம் எதை எதிர்பார்க்குது? உணவளிக்கிறது அல்லாஹ்வுடைய தன்மை, ஆனால் அவன் அதை வேற ஒரு நாய்ட்டியோ விலங்குட்டியோ ஆடுட்டியோ மாடுட்டியோ அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல, மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிறான். அந்த தன்மை மனுஷன்ட்ட இருக்கணும். மன்னிக்கிற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை, அது இந்த மனுஷன்ட்ட இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எந்த தன்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் தெரியுமா? பெருமை. அது நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. அல்லாஹ் எதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை அல்லாஹ்வுடைய கீழாடை, அது அவனுக்கு மட்டுமே உரியது, அவன் தான் பெருமைக்காரன். அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காம்பா, நீங்கள் இந்த குர்ஆனில், அதாவது நீங்கள் பெருமையுடன் நீங்கள் நடக்க வேண்டாம், இந்த பூமியை மலையளவு பிளந்து கொண்டு நீங்கள் சென்று விடவும் முடியாது. ரொம்ப பெருமையாக கர்வமெல்லாம் நடக்காத, உன்னால் ஒரு மலை அளவுக்கு இங்கே பிளந்துக்கிட்டு உள்ளாரெல்லாம் போக முடியாது, நீ ஒரு பெரிய ஆளை கிடையாதுன்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஆனால் இந்த பெருமை நம்மகிட்ட இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். கடுகளவு பெருமை இருந்தாலும் சரி, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் தான் சிறந்தவன், என்னால் தான் முடியும், நான் நினைச்சாதான் முடியும், நான் சொன்னாதான் நடக்கும், பெருமைக்குரியது இதெல்லாம். இந்த பேச்சுக்கள் எல்லாம் பெருமைக்குரிய பேச்சுக்கள். இந்த பேச்சுக்கள் எல்லாம் அல்லாஹ் நாடுனா எப்படி இருந்தாலும் நடந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார சொல்லலாம், பெருமை என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும், அடுத்தவங்களை கேவலமாக நினைக்கிறது இருக்குது பாருங்க, அதுதான் பெருமைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில மனிதர்கள் சொர்க்கத்திற்கு உண்டான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள்,
அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு முலம் மீதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவர் நரகவாதியாக மாறிவிடும். சிலர் நரகத்திற்குண்டான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார், இறுதியாக அவருடைய விதி அவரை முந்திவிடும், அவர் சொர்க்கவாதியாக மாறிவிடுவார். அப்போ யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம் சொர்க்கத்துக்குண்டான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். விதி முந்திவிடும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்யும். அப்போ யார் எப்படி என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய சிறிய தந்தை அபூதாலிப். அபூதாலிபுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்தது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. பத்ருடைய போர்க்களத்திலையும் உஹதுடைய போர்க்களத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த வீரம்ங்கிற அவ்வளோ பெரிய வீரம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிந்தா என்கின்ற பெண் அவள் ஆளை வைத்து கொலை செய்கிறாள். அந்த ஹிந்தாவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொன்ற வஹசி என்கின்ற அந்த நபருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். வஹசி பிற்காலத்தில் முசலமா என்கின்ற பொய்யன் நபிக்கு எதிரான போர்க்களத்திலே போய் கலந்து கொண்டு அவனை கொன்று பழித்திருக்கக்கூடிய அளவிற்கு மாறுகிறார். அல்லாஹ் யாருக்கு எப்படி மாற்றுவான்னு தெரியல. உஹது போர்க்களத்தில் எந்த வஹசி இஸ்லாத்துக்கு எதிராக நின்றாரோ அந்த வஹசி பிற்காலத்தில் நான் ஒரு நபி என்று ஒருத்தன் சொன்னான் என்பதற்காக பொய்யன் நபிக்கு எதிராக ஒரு போராடக்கூடிய போராட்டத்தில் அவங்க போனாங்க. இப்போ யார் எப்படி என்னன்னு தெரியாது. நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும்னா யாரையும் பற்றி கேவலமாக தப்பாக எண்ணக்கூடிய பழக்கம் என்பது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயே பயானில் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கு. ஒரு மனிதர் அப்துல்லா என்கின்ற ஒரு நபித்தோழர், ஹிமார் கழுதை என்று அவர் அழைக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் எப்பவுமே ஒரு பக்கத்திலே இருப்பார். அவருடைய பேச்சை கேட்டு ரசூலுல்லாஹ் கடவாய் பொருட்கள் தெரியக்கூடிய அளவிற்கெல்லாம் சிரிப்பார்கள். அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். அந்த அப்துல்லா என்ன பண்ணுகிறார்? மது அருந்து விடுகிறார். இஸ்லாத்தினுடைய தண்டனையாக அவர் அழைத்து வரப்பட்டு கசையடி கொடுக்கப்படுகிறது. மீண்டும் மது அருந்துகிறார். மீண்டும் அழைத்து வரப்பட்டு கசையடி கொடுக்கப்படுகிறது. மீண்டும் மது அருந்துகிறார். மீண்டும் அழைத்து வரப்பட்டு மீண்டும் கசையடி கொடுக்கப்படுகிறது. மீண்டும் மது அருந்துகிறார். மீண்டும் அழைத்து வரப்படுகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நபித்தோழர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு என்ன நேர்ந்தது, இவர் எத்தனை முறை தான் மீண்டும் 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 இவர் அழைத்து வரப்படுவார், இவர் மீது அல்லாஹ்வுடைய நாசம் இறங்கட்டும் என்பதாக அவர் சொல்லிவிடுகின்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீர் அவ்வாறு கூறாதே. மது அருந்துற மனுஷன்தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீர் அவ்வாறு கூறாதே, நான் அப்துல்லாஹுவை அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராகவே நான் காண்கின்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். நான் அப்துல்லாவை எப்படி பார்க்கிறேன்னா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக பார்க்கிறேன். நான் யாருடைய உள்ளத்தை கிழித்து பார்ப்பதற்கோ வயிற்றை பிளந்து பார்ப்பதற்கோ நான் அனுப்பப்படவில்லை. என் வேலை கிடையாது. யார் உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு 5 நிமிஷம் யார் என்னுடைய உள்ளத்தை நான் கிழிச்சு பார்க்கக்கூடிய வேலை என் வேலை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், என் வேலை கிடையாது. அது என் வேலை என்ன வேலை? நல்லெண்ணம் வைக்கிறது மட்டும்தான் என் வேலை. அவர் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார். அவன் கல்லை வணங்குறான், மண்ணை வணங்குறான், மரத்தை வணங்குறான், அவெல்லாம் அப்படி இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன்னு வந்து நிற்கிறான், சிறந்தவன். வேறு சில விஷயங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில உள்ளது. அல்லாஹ் அவனை பார்த்துக் கொள்வான். அவர் அல்லாஹ்விடம் அவர் பேசிக்கொள்வார். அவருக்கான வக்கீலாக நான் இல்லை. இங்கே அந்தந்த ஆத்மா அது எது சம்பாதிக்குதோ அது பதில் சொல்லிக்கும். இப்போ நான் எப்படி இருக்கணும்? நல்லெண்ணம் வைக்கிறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் உடையது மட்டும்தான் நல்ல வேலையாக இருக்கணும். சிரிச்ச முகமாக சலான் சொல்கிறது மட்டும்தான் என்னதான் இருக்கணும்.
நான் அடுத்தவங்களை மன்னிக்காம, நான் அடுத்தவங்க மேலே குரோதத்தில், நான் அடுத்தவங்க மேலே விரோதத்தில், சொந்தத்தில் குரோதத்தில் விரோதத்தில் நான் இருப்பேன். நல்ல பழக்கம் கிடையாது. இஸ்லாம் அதை நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கல. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இன்னைக்கு இந்த பயானிலிருந்து பார்த்த விஷயத்தில் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். மன்னிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். மன்னிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இருக்காது, உறவுகளுக்கு மத்தியில் சண்டை இருக்காது, பெண்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் இருக்கும். இங்கே கூட இல்லை, என்னை அவள் அப்படி பார்த்துட்டா, என்னை முறைச்சிட்டா, என்னை சண்டை போட்டுட்டா, என்னை பேசிட்டா, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். ஒரு பிள்ளை கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டுருச்சு, பரவாயில்லம்மா அடுத்த தடவை சரியாக போட்டுக்க, இல்லாட்டி உப்பு போடுறதுக்கு முன்னாடி என்ன கேட்டுட்டு போடுமா, முடிஞ்சு போச்சு. அழகிய வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களுடைய பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சிறு வயது தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னைக்குமே என்னை வந்து கடுகெடுக்க மாட்டாங்க, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று என்னை கேட்க மாட்டாங்க. நல்ல குணம் ரசூலுல்லாஹுடைய குணம், சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய குணம் நல்ல குணம். அப்புறம் மக்கள் நம்மளை விரும்புவார்கள். அல்லாஹ் அதுதான் சொல்லுவார்கள், நபியே நீர் கடுகெடுத்தவராக இருந்திருந்தால் அவர்களை உண்மை விட்டு விரண்டோடி போயிருப்பார். நீ இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்கள மட்டும் இருக்கவே மாட்டாங்க, போயிருப்பாங்க எப்பயோ. வீடுகளில் குடும்பத்துகளுக்கு மத்தியில் சில ஜென்ரேஷன் கேப்பு, ஒருத்தவங்களுக்கு கூடிய ஒரு மெச்சூரிட்டி ஒருத்தவங்களுக்கு இருக்காது. 25 வயசு 26 வயசுக்குமான மெச்சூரிட்டி இருக்காது, 30 வயசுக்குமான மெச்சூரிட்டி இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி 40 வயசுக்கு முன்னாடி வராது. யாராக சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 40 தாண்டினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் வருமாறு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம், அது அதுக்கு முன்னாடி வராது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, பெரியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, மரியாதை கொடுக்கவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, பெரியவங்கன்னா வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க, அவங்க தொணதனம் தான் இருப்பாங்க. வயசு ஆக ஆக அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறு பிள்ளை மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிறந்தப்போ இப்படி வந்த மாதிரி அது அப்படியே திரும்பி அப்படி போயிடும். சின்ன பிள்ளைல தொண பேசிக்கிட்டே இருப்பான், அதே மாதிரி வயசானதுக்கப்புறம் தொண பேச ஆரம்பிப்பான். அழகிய பேச்சுக்கு இந்த பொறுமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே பெண்களுக்கு மத்தியில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறதுனால, தமிழில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில ஒரு இணக்கம் ஏற்படும். ஒரு இணக்கம் ஏற்படுதுன்னா அந்த வீட்டினுடைய ஆணின் மீது அவனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படும். இல்லாட்டி வீட்டு உள்ளார நுழைஞ்சோடனே அம்மா முதல்ல ஒரு பேச்சு பேசுவாங்க, அடுத்து ரூம் உள்ளார போனோன்னா மனைவி ஒரு பேச்சு பேசுவாங்க, இவனுக்கு ஆகி வெளியில் ஒரு பேச்சு பிரச்சனை, மண்டை காஞ்சி போகும். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருக்குது, அது ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்கும். அப்போ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, மன்னிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளும். அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்விதான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை. சகோதர சகோதரிகளே, மாதிரி நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். யாரையும் கேவலமாக கருதிவிட வேண்டாம், கேவலமாக எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவளை சொர்க்கத்திற்கு அனுப்பினான் என்று சொன்னால், அப்போது யார் நிலைமை எப்படி, அல்லாஹ் யாரை எப்படி வச்சிருக்க போகிறான், எப்படி அனுப்ப போகிறான், எப்படி மாறப் போகிறாங்க, எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம வேலை, நமக்கு எது கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அல்லாஹ் நமக்கு எது நிர்ணயிச்சிருக்கிறானோ அதை நாம் சரியான முறையில் செய்யக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடன் புன்முறுவலுடன் நல்ல சிந்தனைகளுடன் வாழக்கூடிய நன்மக்களாக, உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.